विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सर्वत्र ते सर्वशरीरेण च सर्वः सर्वं वेद्येव वेद्येव इह न यं वेत्ति च सर्वः सर्वत्रान्तर्यामि च यद्धं यमयन् यहतं संसारध्वंसविनाशं हरिमीडे सर्वत्र अस्ते सर्वशरीरे न च सर्वः सर्वं वेद्येव इह न यं वेत्ति च सर्वः सर्वत्र अंतर्यामी तया इत्थं यमयन् यहतं संसारध्वंस विनाशं हरिमेडे हरिमेडे हरिस्तुतिल 12வது ஸ்லோகம். இந்த பிரகரணமானது மனுஷன் வேதாந்தத்தை விரும்பின கேட்கறது இல்லை, அத மனனம் பண்ணி தனதாக ஆக்கிக்கொண்டு அந்த சுவாத்மானுபவம் அடைய வேண்டியதான வழி என்னங்கிறது சொல்றோம். உபனிஷத்துகள் தத்துவத்தை சொல்றது. தத்துவத்தை நாம் எப்படி அனுபவிக்கிறது, அதை எப்படி தியானம் பண்றது, பகவான நிதித்தியாசனம்னு சொல்லியிருக்கல, அந்த நிதித்தியாசன ஸ்வரூபம் எப்படின்னு சொல்றதுக்காக இந்த பிரகரணம் வந்திருக்கு. அதனால்தான் சாதாரணமா இருக்கிற வேதாந்தம் மாதிரி இருக்காது, இது ஒரு வேற விதமா இருக்கும். இதுல நமக்குள்ள அந்தர்யாமியாக ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி பேசுறது இங்க. இந்த அந்தர்யாமிங்கிறது பிருஹதாரண்யக உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அந்தர்யாமிங்கிறவர் யாரு? நமக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்மளை எப்போ கவனிச்சுட்டு இருக்கார். அவரை பத்தி 2 ஸ்லோகங்கள் சொல்றது. இப்ப ஜனகர்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். நாமெல்லாம் சீதாதேவியின் ராமாயணத்துல சொல்றோம் அல்லவா, அவருடைய அப்பான்னு வச்சுப்போம். அந்த ஜனகர் அந்த வம்சத்துக்கே ஜனக வம்சம்னு பேர். இவருக்கு ஸ்ரீரத்வஜ ஜனகர்னு பேரு. மகா பண்டிதர், சகல சாஸ்திரமும் அறிந்தவர். அந்த ஜனகர் என்ன பண்ணினார், ஒரு காலத்துல யாகம் பண்ண தொடங்கினார். பாருங்க, ஞானம் வந்த பிறகும் கர்ம பண்ண வேண்டியதில்லை, இருந்தாலும் லோக சங்கிரகமே வாபி சம்பஸ்யன் கத்தும் அர்ஹதி அப்படின்னு நமக்கு பிரயோஜனம் இல்லாத போனாலும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விஷயம் தெரியணும், அதுக்காக நம்ம அந்த செயலை பண்ணணும். 80 வயதானாலும் தாத்தா சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏதோ காயத்ரி பண்ண போருமே நமக்கு வயசாயிடுச்சேன்னு சொல்லப்படாது. ஏன்னா அவர் பண்ணினாத்தான் பையனும் பேரனும் கொள்ளு பேரனும் பண்ணுவார். அவளுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கர்மாக்களை நம்ம பண்ணணும். இப்படித்தான் இருந்தது கிராமாந்தரத்துல. அவாவா வேஷ்டி அவாதான் வச்சுப்பா, எல்லாமே அப்படி பண்ணிட்டு இருந்தா. அதே போல என்ன, கர்மாவில ஒரு நாளைக்கும் தேம்பேரித்தனம் வரப்படாது. நம்ம பண்ண வேண்டியது லோகத்துக்காக பண்ணும். உலகம் எனக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றதை விட நான் உலகத்துக்கு என்ன பண்ணுகிறேன், நான் நாட்டுக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம நாடு சொல்லி கொடுத்தது. நம்ம மதம் சொல்லி கொடுத்தது என்ன இருக்கு, எனக்கு என்ன சார் பண்ணின, நான் ஏன் சார் பண்ணணும் அப்படி இல்லை. நீ உலகத்துக்கு என்ன பண்ற, உனக்கு பிரகிருதி என்ன கொடுக்கல, பூமி கொடுக்கலையா, காத்த கொடுக்கலையா, நெருப்ப கொடுக்கலையா, ஜலத்தை கொடுக்கலையா, அல்லது உலகத்துல இருக்கக்கூடியதான சுவைகள்லாம் உங்களுக்கு பூமாத்தா உங்களுக்கு கொடுக்கலையா? இதுல ஏதாவது ஒண்ணு தகராறு இருந்ததுன்னா, உப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கை என்ன ஆயிடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ காசு கொடுத்தாலும் கிடைக்கிறது, உப்பே கிடைக்கலன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும் நம்ம வாழ்க்கை? பூமியானது அல்லது இந்த பரிசரங்களானது என்விரான்மெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, இது மனுஷனுக்கு எவ்வளவு சகாயம் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப நாம் அதுக்காக என்ன பண்ணணும், மரத்தை வெட்டப்படாது. அதே போலயே லோகத்துல பூமியும் அதெல்லாம் துர்கந்தம் பண்ணப்படாது.
அதுக்கு வேண்டியதா நன்னா பார்த்துக்கணும் இப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. வேதங்கள் சொல்றது என்ன, மனுஷன் எப்படி வாழணுங்கிறது. அதற்காக அவர் என்ன பண்ணினார், யாகத்தை பண்ண தொடங்கினார். ஒரு யாகம் பண்ணினோமையானால் பரிசரம் எல்லாம் சுத்தி ஆகும். வேத மந்திரங்கள்லாம் எல்லோரும் சொல்லுவா. அந்த புகையினால எல்லோருக்கும் வியாதிகள் இல்லாம போயிடும். துஷ்ட வாயுக்கள்லாம் இங்க வராது. துஷ்ட வாயுக்கள்லாம் எட்டி போயிடும். ஆகையால் மனுஷாளுடைய சரீரம் சௌக்கியமா இருக்கும். இப்படி பல நல்ல காரியங்கள் நடக்கிறதுங்கிறதுக்காக யாகத்தை பண்ண தொடங்கினார். யாகமானது சாதாரண மனுஷியால் பண்றது கஷ்டம், நிறைய செலவாகும். ஆகையால் ராஜா அரசாங்கத்துல பண்ண தொடங்கினார். ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருப்பார். அப்படி ஒரு தினம் பண்ற காலத்துல என்ன பண்ணினார், நிறைய யாகம் பண்ணினார். பெரிய யாகமா குருபஞ்சால தேசத்துல இருக்கக்கூடியதான பிராமணால் அத்தான பேரும் வந்தா. பாருங்க, அனாஹூதோ அத்வரங்கச்சேது நியாயம். கோவில்ல கற்பகாம்பாளுக்கு உற்சவம் நடக்கிறதுன்னா வந்து வரல, எனக்கு இன்விடேஷன் வரலையேன்னு கேட்கக்கூடாது. நம்ம வந்து போகணும். என்ன நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும். அப்ப விவகாரம் என்ன, அந்த கோவில்ல நடக்கிற உற்சவம் நாமெல்லாம் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே இங்க இருக்க. நம்ம மனசு நிம்மதியா ஆனந்தமா தூங்கணுங்கிறதுக்காகத்தானே கோவில்ல உற்சவம் பண்ணிட்டு இருக்க. கோவில் அங்க இருக்க அர்ச்சகர் சௌக்கியமா இருக்கணும்னு அர்ச்சகர் பார்த்தெல்லாம் கஷ்டப்படுறாரு. அவர் வந்தது போறலைங்கிறார். என்னடா வசுதா எதுக்காக பண்ணிட்டு இருக்க, லோகத்துல இந்த பரிசரத்துல இருக்கிறவா எல்லோரும் மன நிம்மதியா இருக்கணுங்கிற அபிப்பிராயத்துலதான். ஆகையால் கூப்பிடாம நம்ம போகணும். ஆனா ஹூதோத்வரங்கச்சே, கூப்பிடாத போனாலும் போகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்திருந்தாலாம். இந்த ஜனகர் அவள்லாம் பார்த்தா அந்த சபை நிறைய நிறைஞ்சு இருக்கு பண்டித்தார். அது இந்த பண்டித்தாள்லாம் வேத பண்டித்தாள்லாம் எப்படிப்பட்டவான்னா, அவ ஏதோ புஸ்தகத்தை வச்சுட்டு பார்த்துட்டு சொல்றவா இல்லவா. எல்லாமே அவர்கள மூவிங் லைப்ரரி. எத்தனை கிரந்தங்கள் எத்தனை இருந்தாலும் அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பா. அவ பாட்டு 1/2 மணி டைம் கொடுத்தா 1.5 மணி வேணுங்கிறா சொல்றதுக்கு. சாதாரணமா யாராவது பேசிட்டு வருங்க, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம போறோம்னு வச்சு விடுறா விவகாரம். அவ்வளவுதான் இன்டர்நெட்ல இருந்ததுங்கிறான் இவர் பண்ற விவகாரம். விவகாரம் என்ன, அப்படி இல்லை பாருங்க. அவ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதை பார்த்து சொல்லி அதை எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்றவா. அப்படிப்பட்டதான பண்டிதாள் வந்திருக்கா. அவளை பார்த்தாராம். அவருக்கு மன சந்தோஷமாயிடுச்சு. ஆஹாஹா, நம்ம நாட்டுல இத்தனை பண்டிதாள் இருக்கா இல்லையா. இவாளுக்குள்ள நிஜமாக எல்லா சாஸ்திரமும் நன்றாக எடுத்து சொல்றவா. படிக்கிறது ஒண்ணு, அதை அஸ்டிமுலேட் பண்ணிக்கிறது ஒண்ணு, அதை பிரச்சாரம் பண்றது ஒண்ணு. அது இது வேற அது வேற. எல்லாரும் படிச்சவாளெல்லாம் சொல்ல முடியாது. படிச்சவா புரிஞ்சுக்கணும், தனதாக ஆக்கி கொள்ளணும், எடுத்து சொல்லணும். சொல்லும் பொழுது எதிராளிய மனசு எப்படி இருக்குன்னு அறிந்து அவளுக்கு இருக்கக்கூடியதான சந்தேகங்களே போகக்கூடியதான முறையாக சொல்லணும். என்னமோ தலைவலியா இருக்கு, இங்க போய் உட்கார்ந்தான்னு நினைக்கப்படாது எல்லோரும். மறுபடியும் நம்ம கேட்கணும், ரொம்ப நன்னா இருக்கு, இது நிஜமாக எனக்கு நன்னா இருக்கு, நமக்கு நன்மையை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணம் அவளுக்கு வரும்படி சொல்லணும். இதான் அனுச்சானமானின்னு பேர். அப்படி இவர் பாட்டுக்கு அனுச்சானனாக இருக்கக்கூடியவன் யார் இருக்கா அப்படின்னு நினைச்சார். நினைச்சு விட்டு என்ன பண்றார், ஓஹோ இந்த பண்டிதாள்குள்ள ரொம்ப நன்னா எடுத்து சொல்லி அதை அனுபவிச்சு 4 பேருக்கு புரியுற போல சொல்லக்கூடிய யாரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு பாக்குறார். ஒரு பரீட்சை வைக்கலாமான்னார். பரீட்சை வைக்கப்படாது. பிராமணனுக்கு பரீட்சை வைக்கப்படாது. ஏன் சுவாமின்னார், எல்லா பரீட்சையும் தாண்டி வந்தா தான் அவன் சமாவர்த்தனமே ஆயிருக்கும். நம்ம ஊர்ல கான்வொகேஷன் சமாவர்த்தனம் என்ன அர்த்தம், 10% மார்க் வாங்கினாத்தான். 34 35 கான்சலேஷன் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு அந்தந்த சாப்டர் அதாவது முழுமையாக அவன் சொன்னாதான் குருவானவர் அடுத்ததே சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு அப்படிதான் தெரியும். விவகாரம் என்னன்னா, இப்படி இருக்கிறவாள் மறுபடியும் பரீட்சை வைக்கலாமே, பரீட்சை வைக்கப்படாது. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது, சரி பார்த்தார். ஒரு 1000 பசுமாட்டை கொண்டு வந்து வெளியில கட்டினார். ஒவ்வொரு பசுமாட்ட தலையிலையும் 10 பழம் தங்கத்தை கட்டினார். ராஜாவுக்கு என்னென்ன நமக்கு என்ன கஷ்டம், கட்டினார். கட்டி விட்டு என்ன பண்ணினார், உங்களுக்குள்ள யார அனுச்சாரனா இருக்குன்னு நினைக்கிறீளோ அவ இந்த பசுமாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அங்க இருக்கிற பிராமணாலாம் பிராமணான ததிருஷோ, அங்க இருக்கக்கூடியதான பிராமணாலாம் முன்னுக்கு வரலையா பார்க்கணும். நான் தான் உயர்ந்தவன் எப்படி தெரியும், ஏன்னா இது கம்பேர் பண்ற ரன்னிங் ரேஸா எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்றதுக்கு. ஒருத்தருக்கு தர்க்கம் தெரியும், ஒருத்தருக்கு வியாக்கரணம் தெரியும், ஒருத்தருக்கு மீமாம்சம் தெரியும், ஒருத்தருக்கு கணம் தெரியும். இது எது வசதி எது தாழ்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தான் வசதி, அவரை விட நான் வசதின்னு சொல்ல முடியுமா?
எல்லோரும் ஈக்குவலா தான் இருக்கும், கண்டுபிடிக்க முடியல. ஆகையால் என்ன பண்ணார், எல்லாரும் முன்னுக்கு வரலையாம். அந்த சமயத்துல யாஜ்ஞவல்கியர் என்ன பண்ணினார், வெகு தூரத்துல இருக்கக்கூடியதான ஒரு சிஷ்யன், அந்த சிஷ்யனை சாமஸ்ரவா அப்படின்னு கூப்பிட்டாராம். தீர்க்கமா கூப்பிட்டார். ஏன் தீர்க்கமா கூப்பிட்டாருன்னா பக்கத்துல இல்ல, எட்டி இருக்கிறவாள் நமக்கு தீர்க்கமா கூப்பிடுறதானே வழங்க. ஏ ராமா இங்க வாங்குறோமோ இல்லையா, அதே மாதிரி கூப்பிட்டார். இந்த கூட்டத்தினாலேயே அங்க இருக்கக்கூடியதான பிராமணால தெரிஞ்சடா, அடாடா இவருக்கு 4 வேதம் வரும். என்ன சுவாமின்னு, சாமஸ்ரவான என்ன அர்த்தம், சாமவேதத்தை படிக்கிறவனேன்னு அர்த்தம். அவன் பேர் இல்ல, ஏ சாமவேத சிஷ்யனேன்னு அர்த்தம். சாமவேதம் படிக்கிறவனேன்னு. சாமவேதம் படிக்கிற சிஷ்யன் அவருக்கு சாமவேதம் இவர் சொல்லித்தரார். இவருக்கு தெரியாம சாமவேதம் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. எப்ப இவர் சாமவேதம் சொல்லி தராரோ அப்ப அவருக்கு ருக்வேதமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ருச்சத்யோட தும்சாமா அக்னிமே ஏழ புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ பிருத்விஜம் அப்படின்னு சொல்றது ருக்வேதம். இந்த அக்னிமேள புரோஹிதம் என கூடியதான விஷயத்துல அதுக்கு மேல மேல அவர் பாட்டா பாடுறது சாமவேதம். இப்ப விவகாரம் என்ன, சாகித்யம் இல்லாமல் அதுக்கு மேல சங்கீதம் எப்படி சேர முடியும்? ஆகையால் ருக்வேதமும் வரும் தெரிஞ்சது. யாஜ்ஞவல்கியர் தான் யஜுர்வேதத்தை தேவலோகத்தை கொண்டு வந்தவர். அவர் முதல்ல வியாசாச்சாரியால் வேதங்களை 4ஆ பிரிச்சு இருக்கிற காலத்துல யஜுர்வேதத்தை வைஷம்பாயனர் கொடுத்தார். இனிமேல நீங்க சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்து இதை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு வைஷம்பாயனுக்கு சொன்னார். அந்த வைஷம்பாயனர் இவருக்கு மாமா ஆகணும் யாஜ்ஞவல்கியருக்கு. இவர் அவர்கிட்ட வாசிட்ட பிறகு கேட்டாரா, சுவாமி எதிர்வேதத்துல மட்டும் இந்த புரோசும் போயிட்டு கலந்து போயிடுது, அதுதான் சம்ஹிதா பாகமும் பிராமண பாகமும் கலந்து இருக்கு, அதை நான் வேணா பிரிக்கட்டுமான்னு கேட்டார். அவர் கோபம் வந்துடுது. நான் முதல் பாடம் என்ன, வேதத்துல ஒரு ஸ்வரமோ ஒரு வர்ணமோ எதையும் மாற்றப்படாது, அப்படியே பர்மனண்டா இருக்கணும்னு நான் சொன்னேன். நான் பிரிக்கிறேன்னு கேட்கிறியே, இந்த எண்ணம் வந்ததே தப்பு. ஆகையால் நீங்க விட்டு போயிடுன்னு என்ன அர்த்தம், வாசிச்ச வேதத்தை அப்படியே இருக்கப்படாது. நம்ம ஊர்ல எதை வாசிச்சாலும் 4 பேருக்கு சொல்லி தரணும். அதீதி போதாச்சரண பிரச்சாரணை, அதீதி அத்தியனம் பண்ணணும், போதா அதனுடைய அர்த்தத்தை தெரியணும், ஆச்சரணம் ஏதோ படிச்சோன்னு இல்ல, அதை நம்ம நம்ம லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிரச்சாரணை 4 பேருக்கு சொல்லி தரணும். சொல்லி கொடுக்காம தானே விட்டுதான ஒரு படிப்பானது அது ஞான கலன்னு பேரு. சிஷ்யாள்கிட்ட எதையும் எதிர்பாராமல் எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் விதி. ஆகையால் ஒரு செட்டு சொல்லி கொடுத்துட்டு நீ போயிட்டு வரல சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் பார்த்தாராம், இது குரு இப்படி சொல்லியிருக்க, நான் எப்படியும் எனக்கு மனசில் இப்படி தோணி இருக்குன்னு நினைச்சுட்டு சூரியோபாசனம் பண்ணினார். சூரியன் அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். என்ன வேணும்னா, இது போல கடசாக்கையை நான் வாசிச்சிருக்கேன், தைத்திரிய சாக்கைய. இந்த சாக்கையில பிராமணமும் சம்ஹிதையும் கலந்து இருக்கு, ப்ரோஸ் அண்ட் போயட்ரி போர்ஷன்ஸ் கலந்து இருக்கு. அதை பிரிக்கணும்னு சொன்னா எங்க குருவானவர் படாதுன்னு சொன்னார். எனக்கு அது பிரிச்சு இருக்கிற வேத பாகம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. சரி, நான் சொல்லி கொடுக்க தயார். ஆனா என்ன பண்றதுன்னு, நமக்கு ஒரு உத்தியோகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, பேஷாத்மாத்வாதப்பலதே பேஷோதேதி சூர்யா பீஷாதிந்திரஸ்தாக்னச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா. சூரியனானவன் கரெக்டா அந்த சமயத்துல தினந்தோறும் உதிக்கணும், அஸ்தமிக்கணும். தினந்தோறும் ஒரு தடவை சுத்தணும். இவ்வளவு பெரிய உலகத்தை நான் சுத்தி கொண்டே இருக்கேன்னு ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்க முடியாதப்பா. இந்த பிரளய பரையண்ட நான் இப்படித்தான் இருந்துட்டு இருக்கணும். ஆகையால் நான் எப்படி உனக்கு சொல்லி கொடுப்பேன்? இவர் பார்த்தார், நீங்க தான் எனக்கு குரு, நான் வரைச்சுட்டேன், உங்களால் தான் சொல்லணும். அப்ப அவர் சொல்றார், என்னோட வரதா இருந்தா நான் சொல்லித்தேன், என்னோட பின்னாலேயே வரதா இருந்தா சொல்ல தரேன். நாங்க குருகுலத்துல அப்படித்தானே குருவோட தானே இருந்தோம். சரி, எனக்கு யோக சக்தி இருக்கு, நீங்க போயிட்டே இருங்க, உங்க பின்னாலேயே நான் வரையினேன். அப்படி அவர் பின்னாலேயே போய் கத்துட்டாராம். 21 சாக்கைய கத்துட்டாராம். அதுல 2 சாக்கை தான் இப்ப நமக்கு தெரியறது, காண்வ சாக்கை மாத்தியந்திர சாக்கைன்னு சுக்ல யஜுர்வேதத்துல. இப்படி தெரிஞ்சிருந்தவர். ஆகையால் அவருக்கு யஜுர்வேதம் தெரியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ருக்வேதம் தெரிஞ்சிருக்கு, யஜுர்வேதம் தெரிஞ்சிருக்கு, சாமவேதம் சொல்லி கொடுக்கறதுனால சாமவேதம் தெரிஞ்சிருக்கு. இது 3 வேதங்கள்ல இருக்கிற மந்திரங்கள் தான் சார் அதர்வ வேதத்திலையும் இருக்கு. அந்த அதர்வ வேதத்துல இந்த மந்திரங்கள்லாம் எப்படி உபயோகப்படுத்துறது, சாந்திக பௌஷ்டிகமான கர்மாக்களுக்கு எது வேணுமோ அவைகளை தனியா பொறுக்கி எடுத்து கொடுத்திருக்காரு அதர்வ வேதத்துல. விவகாரம் என்னாச்சுன்னா, எப்ப சாமஸ்திரவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாரோ இவெல்லாம் கண்டுபிடிச்சுட்டா.
இவருக்கு 4 வேதம் வரும் அப்படி. சரி, என்ன சொன்னார் தெரியுமோ, நான் ராமேஸ்வரரே இந்த பசுமாடெல்லாம் கொண்டு அந்த மாட்டு கொட்டியில கட்டி விடுட்டார். அவன் பார்த்தா குரு சொன்னா வேற என்ன இருக்கு, சரி என்ன போய் கட்டி விட்டான். இங்க இருக்கிற பிராமணாலாம் மெல்லமா கேட்க ஆரம்பிச்சானா, என்ன சுவாமி நீங்க தான் எல்லாரை விட சிரேஷ்டம்னு சொல்லிக்கிறீங்களா, எப்படி என்னன்னு. அவர் பார்த்தார். நமோ வயம் பிராமணேபியா கோகாமோ நமோ வயம் பிரம்மிஷ்டாய கோகாமா வயம். யார் பிரம்மிஷ்டாளோ அவ யார் இருந்தாலும் நான் நமஸ்காரம் பண்ண தயார். பார்த்துக்கோன்னு இவ்வளவு தெரிஞ்சவர், எல்லாரை விட நன்னா தெரிஞ்சவர், 4 வேதங்கள்லயும் எங்க எந்த மூலையில எது இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சவர், வினயத்தோட இருக்க பார்க்கணும். இப்ப உலகத்துல ஒண்ணும் தெரியாது பண்ணாலும் பெரிய லெட்டர் ஹெட்ல எழுதுறதுக்கு இடமே இல்லை, மேல இருந்து கீழே வரைக்கும் அவருடைய டைட்டில் தெரியணுமா, 4 பேருக்கு சொல்லணுமா, நீங்க யாருன்னு கேட்டா இன்னாருடைய சிஷ்யன்னு ஒண்ணு தெரிஞ்சா போறோம், மீதி எல்லாம் தானா தெரியும். வாயை திறந்தா ஓஹோ இவர் எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்க மாட்டா. மயிலாப்பூர் ஜனங்கள் சாதாரண மனுஷால என்ன விவகாரம் என்ன, எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு கேட்டிருக்கா. மனுஷாளுக்கு என்ன ஏது எப்படின்னு தானா தெரிஞ்சுவிடும். இருந்தாலும் இப்படி பண்ணப்படாது. அவர் இவ்வளவு வினயமா சொல்றார். யாராவது பிரமிஷ்டாளா இருந்தா நான் நமஸ்காரம் பண்றேன், நான் பிரமிஷ்டன்னு சொல்லல. ராஜா கொண்டு வந்து கட்டி விட்டார், யாராவது எடுத்துன்னு போகணும், யாரும் முன்னுக்கு வரல. அப்ப அவர் என்ன நினைப்ப, இந்த ஊர்ல இருக்கிறவா வந்தவா யாரும் பிரமிட்டா இல்லைன்னு நினைப்பா. நான் கிளம்பி விட்டுருக்கேன். இப்ப என்ன ஆச்சுன்னு, நீங்க எல்லாம் சேர்ந்து கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேன். இல்ல யாரு பிரமிட்டாளா இருக்காளோ அவ சொல்லட்டும், அவ எடுத்துன்னு போகட்டும். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், எங்க ஆத்துல வச்சிருக்கேன், தீர்மானம் வரைக்கும் சாப்பிட்ட பால் மிச்சம். அவ்வளவு கோகாமாவயம். எத்தனை நாளானாலும் அப்படின்னு பால் இருக்கு, 1000 பசுமாடுன்னு பாருங்க. காலமே பால் வரல, பொங்கல் இன்னைக்கு பால் கிடைக்கல, இவ்வளவு ஜனங்கள்லாம் சொல்ற பத்தியில 1000 பசுமாடு ஆத்துல இருக்கு, ஏதோ பால் வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கொடுக்குறோம். எவ்வளவு பால் சாப்பிட, பால் விற்கப்படாது. பழைய நாள்ல பால் வைக்கப்படாது, ஜலம் விற்கப்படாது, இப்படி எல்லாம் வச்சுட்டு இருந்தா. அப்படி இருக்கிற காலத்துல பாலே விற்கப்படாது. பால் வந்தவளுக்கு நமக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல இருக்க கண்ணுக்குட்டி சாப்பிட்டோம், ஜனங்கள் யாரு வந்தாலும் எடுத்துன்னு போட்டோம். அப்படித்தானே இருந்தது. கோகாமாவயம் ஸ்மஹா அப்படின்னு அறிந்த. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கேளுங்கன்னு சொன்ன. அஸ்வலர்னு ஒருத்தர், அவர் கேட்டார். ஆர்த்தபாகர் கேட்டார். புஜ்ஜு லாக்கியாயினின்னு கேட்டார். உஷஸ்தர் கேட்டார். ககோளர் கேட்டார். அதற்கு பிறகு இப்படி வரிசையாக அத்தனை வித்வான்களும் என்னென்னமோ கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ரொம்ப கார்கி வாசக்கரவின்னு அந்த அம்மாவும் கேட்க. அப்ப முதல்ல ஒரு தடவை கேட்டா, கேட்டதுமே இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, பூமிக்கு ஆதாரம் என்ன, ஜலம், ஜலத்துக்கு ஆதாரம் என்ன, நெருப்பு, நெருப்புக்கு ஆதாரம் என்ன, வாயு, வாயுக்கு ஆதாரம் என்ன, ஆகாசம், ஆகாசத்துக்கு ஆதாரம் என்ன, அவ்யாக்கிரதம், அவ்யாக்கிரத்துக்கு ஆதாரம் என்ன, அதோட நிறுத்துட்டார். இதுக்கு மேல கேட்டீங்கன்னா தலை வழித்து விடும். என்ன குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. சபையில 4 பேர் எதிர்க்க சொல்றதா, சபையில பேசுறதுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டு இருக்கு. இதைத்தான் பேசணும், இதை பேசப்படாது. இங்கிலீஷ்ல அன்பார்லமெண்டரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தப்பிதமான வார்த்தைகள், 4 பேர் எதிர்க்கத்தகாத வார்த்தைகள், தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் விஷயத்த. ஆனா எதை கேட்கணுமோ எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும், எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு பிரம்மத்தை 4 பேர் எதிர்க்க சொல்றதா, அது எப்படி குருமுகமாக அறிய வேண்டியதான தத்துவம் அது. அந்த தத்துவத்தை கேட்கிறியேமா நீ அப்படின்னு சொன்ன. சரின்னு உட்கார்ந்துட்டா. இருந்தாலும் அந்த அம்மா பார்த்தா, ஸ்திரீனாம் அசிக்ஷித பட்டுத்துவம்ங்கிறான் காளிதாஸ். ஸ்திரீகள் இருக்காளே, அவ ஒருத்தரை கார்னர் பண்ணணும்னா எப்படியோ பண்ணிவிடுவா, அவளுக்கு தெரியும்னு பகவான் அந்த புத்தியை கொடுத்துருக்க. என்ன பண்றதுன்னு இப்படியே இருந்துன்னு என்ன பண்ணினா, இன்னொருத்தர் கேட்ட பிறகு அவருக்கு பதில் சொல்றாரு யாக்ஞவல்கியர். இந்தம்மா எழுந்து நிக்கிற. என்ன பண்ணினார் தெரியுமா, நான் தான் கேட்கல, இந்த பக்கம் திரும்பி பிராமணாலாம் கேட்டு பர்மிஷன் கேட்டேன். பிரபோ நீங்க எல்லாம் பர்மிஷன் கொடுத்தா உங்க சார்பாக நான் கேட்கறேன்னு. ஏன்னா தலை உடைஞ்சா உங்களது உடையிட்டு விவகாரம் என்ன, உங்க சார்பாக அனிவர் இது ரெப்ரசன்டேஷன் நான் கேட்கிறேன் அப்படின்னாரு. அது எப்படின்னா சரி கேளு போட்டார். அவ பார்த்தா இப்படி சரி கேட்கறேன், என்ன கேளுங்கம்மான்ட்டார். என்ன பண்ணின, இந்த பக்கம் திரும்பி, யாக்ஞவல்கியரே காஷி மகாராஜா, அவர் எப்பவுமே ரொம்ப காசியில இருக்கிற ராஜாவுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி, ரொம்ப வீரியம் ஜாஸ்திங்கிறது பிரசித்தம். அப்படி தோ பாணவந்தோ, அவர் 2 பானங்களை போட்டா எப்படி
அது லட்சத்தை பேதிக்காம வராதோ அப்படி 2 கேள்வி வச்சிருக்கேன், கேட்கணுமா அப்படின்னார். பிரச்சகார்கீதே, கேளுமா அப்படின்னார். முதல்ல தான் என்ன கேட்டாலோ அதையே வரிசையாக கேட்டு வந்தார். கேட்டுட்டு இப்ப என்ன செய்ய, அந்த பிரம்மத்தை பத்தி பேசணும், சொல்லணும். இப்ப பார்த்தார் இவர். இப்ப நான் தலை உடையும் சொன்னேன்னா இந்த அம்மா இவளுக்கு கேட்கல, அங்க இருக்கிற பிராமண ஆளுக்கெல்லாம் கேட்டு இருக்கா, அவ தலை உடையும் தான் கேட்டு இருக்கா. அதனால நான் சொல்லலேன்னு வச்சுங்களேன், அடுத்த கணம் சொல்லிவிடுவா, இவருக்கு தெரியல பாத்தீங்களா, நான் கேட்கிறேன் 1 2 3 சொல்ல பறியது கூட சொல்லவே இல்லை பாத்தீங்களா, அவருக்கு புரியாது தெரியல அப்படின்றா. சொன்னேன்னு வச்சுங்களேன், இப்பத்தானே என்ன வச்சு 4 பேர் இருக்க சொல்லப்படாது கேட்கறியன்ட்ட, இப்ப திருப்பி சொன்னேன்னா அப்பயே சார் என்ன வச்சுன்னு மாட்டிப்பேன். ஸோ விவகாரம் என்ன, வாய் மூணுன்றிருந்தாலும் தப்பு, வாய் திறந்தாலும் தப்பு, இப்படி மாட்டி விட்டாரு. என்ன பண்றது? அப்ப பேசுறாரு யாக்கியவல்கர். ஏதத் வைகல ததக்ஷரம் கார்கே பிராமணா அபிவதந்தி அஸ்தூலம் அனனோ அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம் ஸ்நேகம் அச்சாயம் அகதமஹா. அம்மா இந்த பிரம்மம் அதான் அக்ஷரம், ஒரு நாளும் அழியாததான ஒரு தத்துவம். அந்த தத்துவம் தான், அது இருக்க தொட்டத்தான ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் போறது, சூரியனோ சந்திரனோ மின்னலோ இடியோ அதாவது தன் வேலையை செய்யறது. அதனால தாம்மா அது பெருத்து பருத்து இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒல்லியா இருக்குன்னு சொல்ல முடியாது, நட்டையா இருக்குன்னு சொல்ல முடியாது, குட்டையான்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி வரிசையா சொல்லிட்டு இப்படி நான் சொல்லல, எந்த பிராமணன் கேட்டியோ அவா சொல்றா அப்படின்ட்டு. விவகாரம் என்ன, இதனால என்ன தெரிஞ்சது, தத்துவத்தை சொன்னா போலையும் ஆச்சு, தான் சொல்லல, ஆனா யார் சொன்னா, பிராமணன் சொன்னதான விஷயம். இக்கட்டான சம்பந்தங்க சந்தர்ப்பம் வறுமையான அது தப்பிச்சுண்டு வர்றதுக்கு வழி என்ன வேதம் சொல்லி இப்படி சொல்லியாச்சு. சொன்ன பிறகு சரி நீங்க சொல்றது ரைட்டு ஒத்துண்டா, 2வது கேள்விக்கு சித்தமா இருக்கிறார். இதுதான் விவகாரம். சரி கேளுங்க. அப்பதான் கேட்கிறார், இந்த அந்தர்யாமின்னு ஒண்ணு இருக்காரே அவர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கும் பொழுது, இப்ப பூமி இருக்கு, பூமிக்குள்ள நாம இருக்கோம், நாமெல்லாம் அந்தர்யாமியோ இல்ல. ஆனா பூமியில இல்ல, பூமிக்குள்ள இருக்கிறவர் அந்தர்யாமி, பூமிக்கு உள்ளூர இருக்கிறவர் அந்தர்யாமி. இப்போ பூமிக்கு உள்ளூர இருக்காருன்னா பூதேவதையோ பூமாதையோ இல்ல. நாமெல்லாம் நான் தெரிஞ்சுப்பேன், பூமாதையும் தன்னை தான் தெரிஞ்சுக்கிறாளோ இல்லையா, யார பூமாதாவும் அறிய மாட்டாளோ, எந்த பிரம்மத்தை நாம் அறியலையோ அப்படி பூமாதாவும் அறியலை. அப்படி பூமாதாவாலே அறியப்படாதவர். இந்த பூமாதா தான் சரீரம் அவருக்கு, வேற சரீரம் இல்ல. பகவானுக்கு என்ன சரீரம், புருஷனுக்கு நம்ம சரீரமே தான் அவர் சரீரம். அப்படி ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா, நான் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடியதான சக்தியை பூமாதா கொடுத்திருக்கார். எப்பிருதிவ்யாம் திட்டன்னு எப்பிருதிவ்யாம் அந்தரஹா எம் பிருத்திவீன வேதா எஸ்ய பிருத்திவி சரீரம் ஏஷத்தே அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு அந்த பூமிக்குள்ள இருந்து கொண்டு பூமியே இதை பண்ணு அது பண்ணு அப்படின்னு எல்லாரையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காரே அந்த தத்துவம் அம்மா. அதே மாதிரி வரிசையா பல முறை சொன்னார், யார் பூமியில இருக்காரோ, யார் ஜலத்துல இருக்காரோ, யார் நெருப்புல இருக்காரோ, நெருப்புல பகவான் இருக்க தொட்டுத்தான் நெருப்பு எல்லாவற்றையும் சொல்றது. ஜலத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம ஜலமானது நமக்கு தாகத்தை சமிக்கும்படி பண்றது. இப்படி அந்தந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடியதானவர் அந்தர்யாமி அப்படிங்கிற. ஓஹோ, அந்த அந்தர்யாமி எப்படி நடக்கிறாரோ நடத்துறாரோ அப்படித்தான் நாம எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம எந்த விவகாரம் பண்ணணும்னு அவருடைய சகாயம் வேணும், கண்ணை பார்க்கணும், காது கேட்கணும், மூக்க மாறணும் அப்படின்னாலும் உள்ளூர ஒரு அந்தர்யாமி இருந்துட்டு இருக்காரு. அவரால் தான் எல்லா கையிலும் செய்யப்படுறது அந்த அந்தர்யாமிமா. ஆகையால் நம்ம எப்படி தியானம் பண்ணணும், அந்த அந்தர்யாமிய நமக்குள்ள இருந்து நம்ம புலன்கள்லாம் வேலை செய்யும்படி பண்ணிட்டு நமக்கு எல்லாவற்றையும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்க எல்லோரிடத்தையும், அவரை நாம் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ற. சர்வத்ராஸ்தே சர்வசரீரேண சர்வஹ சர்வம் வேத்தியேவ இஹ நயம் வேத்திக சர்வஹ சர்வத்ராஸ்தே, எங்கும் இருக்க, எல்லா பிராணிகளும் இருக்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. உங்க சரீரத்தில் தான் இருக்கார், என் சரீரத்துல இல்லையோ, கொசு சரீரத்துல இல்லையோ, எல்லா சரீரத்திலையும் இருக்கார். ஞாபகம், எலக்ட்ரிக் பேட்டை வச்சு கொசு கொன்றோம் சார், தப்பு இல்லையா? ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணலாமா?
பிராணியுடைய சரீரத்திலிருந்து பிராணனை எடுக்கக்கூடியதான ரைட் உங்களுக்கு யாரு கொடுத்தா? அது எதுவும் உங்களை ஹிம்சப்படுத்துறதா? அதுக்காக அதை கொண்டு இருக்கு. இதே மாதிரி யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு கொசு எப்படியோ அதே போலதான் தேவலோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொசு மாதிரி. அவ ஒரு பேட்டை வச்சு நம்மளாம் கொண்டு விட்டா நம்ம எப்படி இருக்கும்? அப்ப இந்த வியவஸ்தை என்ன ஆயிடும்? யாரு பண்ணினாலும் தப்பு. இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மா நீங்க என்ன பண்ணாலும் அக்ஷேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ அசோட்ச ஏவச்சா நித்யா சர்வகதா ஸ்தானுகும் அசரோயம் சனாதன. அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஹிம்சை யார பண்ற? சரீரத்தை தான் பண்ற. எந்த சரீரம்? பிராணனோடு கூடின சரீரம். அந்த சரீரத்துக்கு ஹிம்சை பண்ணினா அது பாபம். அந்த ரைட் உங்களுக்கு கிடையாது. ஆகையால் பாபம். ஆனா சில சமயத்துல கொல்லலாம். யாரு தெரியுமா? நான் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவனை தூக்குல போடுங்கிறோம். அவருக்கு பாபமா சார்னு கேட்கக்கூடாது. விவகாரம் என்ன? அந்தந்த சந்தர்ப்பத்துல அவ பண்ணினா பாபம் இல்லை. ஆனா மற்றவர்கள் பண்ணினா பாபம். கெட்ட வழியில போகக்கூடியதான ஒரு குழந்தைய அம்மா அடிச்சா பாபம் இல்ல, அப்பா அடிச்சா பாபம். அம்மாவுக்கு ரைட் இருக்கு, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ரைட் இருக்கு, மற்றவாளுக்கு கிடையாது. யாரும் பண்ண முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் பரமாத்மா இருக்கார். ஆகையால் தான் நம்ம ஊர்ல ஒருத்தரை பார்த்ததுமே நமஸ்தேங்கிறோம். எதற்காக? அங்க சின்ன பையனுக்கு நமஸ்காரம் இல்ல, அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான சரீரத்துல சைத்தன்யத்துக்கு சர்வத்ராஸ்தே சர்வசரீரேன சர்வா. எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கார் சுவாமி அவர். சர்வா. ஆனா எல்லாமாக அவர் இல்ல. உங்க சரீரத்தை அவர் மட்டும் இல்ல, உங்க மனசும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொருத்தரையும் எல்லாம் பரமாத்மா நடத்துறார். சார் ஒருத்தர் அடிச்சு விட்டார், ஏன் அடிச்சேன்னு உள்ள இருக்கிற பரமாத்மா அடிக்க சொன்னார். ஏன்னா அவர் தானே அடிக்க சொல்றார், அவரை தானே பண்ணிட்டு இருக்காரு. இப்பத்தானே நீங்க சொன்னேன், நான் பார்க்கறதோ கேட்கறதோ நடக்கிறதோ எல்லாம் அவர் தான் பண்றாரு அப்படின்னு. இது அடிச்சேன் யாருன்னா அவர் அடிச்சார். இதுவா சமாதானம்? சமாதானமா சொல்லிவிடலாம். ஆனா அதான் சொல்றாரு, சர்வா. ஞாபகம் வச்சுங்க. பரமாத்மா நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து என்ன பண்றார்? உங்களுக்கு வரக்கூடியதான சுக துக்கங்களை அனுபவிக்கும்படி பண்ற. இதான் ஜன்மாந்தரத்துல பண்ணிருந்தான கர்மாவனுடைய விளைவு உங்களுக்கு அனுபவிக்கும்படி பண்ற. நீங்க ஜன்மாந்தரத்துல ஏதோ நல்ல ஆகாரம் சாப்பிடணும்னு நீங்க புண்ணியம் பண்ணிருக்க. அந்த ஆகாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டாமா? அது எங்கே எந்த மூலையில இருந்தாலும் அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அது முன்னால வச்சா போறாது, உங்க கை உங்களுக்கு கையை கொடுக்கணும். அது அதோட வச்சு பிசைஞ்சு வாயில விட்டுண்டு அதை வாயில விழுங்கினா அது உள்ள போய் அது வரைக்கும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும்படி பண்ணணும். இத்தனையும் அவர் பண்றார். அப்ப உங்களுக்கு கை வேலை கொடுக்கறது, கண்ணுக்கு வேலை கொடுக்கறது, நாக்குக்கு சுவை அறியும்படி பண்றது, விழுங்கக்கூடியது, இவைகள் அவங்களுக்கு அவர் பண்ணினா தானே நீங்க அனுபவிச்சா போல இருக்கும். வெறும் அங்க பொருளை முன்னால வச்சோ நீங்க அனுபவிச்சா போல ஆகுமா? நீங்க அதை அனுபவிச்சு திருப்தி அடைய வேண்டியதான ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கார். இத்தனையும் பண்றது எதற்காக? பகவானிய உலகத்தை சுருட்டி பண்ணினார். நீங்க பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்களை அனுபவிக்கணும். அதுக்கு தகுந்தா போல உலகத்தை தயார் பண்ணணும். அதுக்காக தயார் பண்ணியிருக்கார். உலகம் எல்லாம் நமக்காகத்தான். இதை பண்ணினதுனால அவருக்கு ஒண்ணும் கொம்பு முளைக்கல, ஒரு லாபமும் இல்ல. தனக்குள்ள இருக்கிற பொருள், உங்க ஆத்துல இருக்கிற பொருளை எடுத்து வெளியில வைக்கிறது, மறுபடியும் உள்ள வைக்கிறது, இதனால ஏதாவது லாபம் உண்டோ? உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. சரீர சிரமம் தான் மிச்சம். ஆனா விவகாரம் என்ன? ஏன் அவர் பண்ணிட்டே இருக்கார்? தனக்குள்ள இருக்கக்கூடியதான உலகத்தை வெளிக்கொண்டு வருது. தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதமாசி தன் அமரூபாபியாமேவ வியாக்கிரியதா. தனக்குள்ள இருக்கக்கூடியதான உலகத்தை கொண்டு வந்து வெளியில வச்சு மறுபடியும் உள்ள வாங்கிட்டு இருக்காரு. இது எதற்காக? இந்த வெளியில வச்ச சந்தர்ப்பத்துல இந்த மனுஷன் அநியாக சில செயல் பண்ணலாம். உங்களுக்கு வந்த சுக துக்கங்களை நீங்க நோன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு 10,000 வந்ததுன்னா வந்ததுதான். அதே போல ஏதாவது நஷ்டமாச்சுன்னா போனதுதான். அது ஏதோ ஜன்மாந்தர புண்ணிய சுக துக்கங்கள்னால ஏற்பட்டது. ஆனால் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல நல்ல காரியத்தை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்க. நீங்க சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு அதோட இருக்கிற ஏதாவது கர்மா பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? காலம்பரம் எழுந்து நல்லதோ கெட்டதோ பல் வளர்க்குறேன், காபி சாப்பிட்றேன், ஸ்நானம் பண்றேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பகவானுக்கு 2 புஷ்பம் போடுறேன், ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பாரத வித்யா வந்து கேட்கிறேன். இதெல்லாம் யாரு பண்ணினா? இதெல்லாம் பிரார்த்தத கர்மாவா? இல்லையே. இதெல்லாம் இண்டிவிஜுவல் அவன் பண்ணக்கூடியதான ஃப்ரீவில். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அவரே, இஷ்டம் இல்லைன்னா இல்ல. ஆனா தலைவலி வந்தா
இஷ்டம் இருந்தா அனுபவிப்பேன், இல்லைன்னா இல்ல. பண்ண முடியுமா? ஏன் சுவாமினர் அது முடியாது? உங்களால முடியாததுனால அது பிராரப்த கர்மா. இது உங்களால முடியும். எது கிளாஸுக்கு வந்தா வரலாம், வரத பண்ண போலாம், வந்தாலும் கேட்காம இருக்கலாம், வேற ஏதாவது நினைக்கலாம், நடுவுல தெரியாம தூங்கி போயிடலாம், இதெல்லாம் பண்ணலாம். இங்க எது உங்களால பண்றதுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கோ அது ஃப்ரீவில். எது உங்களுக்கு பண்றதுக்கு சுவாதந்திரம் இல்லையோ அது பிராரப்த கர்மா. அதனால அவர் சர்வமா இல்ல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சர்வசரீரே. இன்னொன்னு அவர் சர்வம் வேத்து, எல்லாவற்றையும் அறிகிறார். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ இல்ல, நீங்க பண்ற செயலெல்லாம் அவர் அறிந்து கொண்டிருக்கார். ஏன்? உங்களுக்கு தெரியாம நீங்க எந்த செயலும் பண்ணல. எந்த செயலும் பண்ணும் பொழுது தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க. அந்த தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது உங்க மனசுல அறிந்தது உங்க மனசை வேடிக்கை பார்க்கிற எல்லாம் அவர் இடத்துல இருக்கு. சர்வம் வேத்தி ஏவ இஹ நயம் வேத்தி சர்வா. அப்படி இருந்த போதிலும் அவர் எல்லாருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டு எல்லோரும் பண்ணக்கூடியதான செயல்களையும் எல்லோருடைய எண்ணங்களையும் அவர் அறிந்த போதிலும் அவரை யாரும் அறியல சார். யாரும் உள்நோக்கி அவரை பார்க்கல சார். உங்க இதயத்துக்குள்ளேயே அவர் இருக்க. வேதாந்த கிளாஸுக்கு வந்தாதான் ஓஹோ உள்ள இருக்குன்னு பார்க்கணும்னு தோணும். வராத வேலைக்கு அதுவே தோணல. யாரு சார் இருக்கா உள்ள? எதோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது இவ்வளவுதான். எதை மேக்சிமம் கேட்டா அது அதனுடைய நேச்சர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். நான் ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட் எப்படி எல்லா பொருள்களுக்குள்ளயும் உள்ள போறதோ அதே போல எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். அவர் எல்லாவற்றையும் ஆட்டி வச்சுட்டு இருக்கார். ஆனா அவரை நீங்க கவனிக்கல. அவர் ஒருத்தர் இருக்காருங்கிற விஷயத்தையே நம்ம பார்க்கலையே. வேத்தி நயம் சர்வா. யாருமே நீர் தெரிஞ்சுக்கல, நான் தெரிஞ்சுக்கலன்னு யாரையும் சொல்லல. ரொம்ப பெரியவாளா இருந்தாலும் அவர் தெரிஞ்சுக்கல. ஏன்? அவர் உள்ள இருக்கார் சார். யோவேதனிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். எல்லோருக்கும் தெரியறவரை கையிலயோ காலிலயோ ஒரு நகம் மாதிரி இருந்தா இதோ இவர் தான் பரமாத்மான்னு சொல்லிவிடுவள். அப்படி இல்லையவர் நம்ம இதயத்துக்குள்ள உள்ளூர இருக்கார். இருந்து எல்லாவற்றையும் வேலை பார்த்துட்டு இருக்கார். அதான் வேத்திதயம் சர்வா சர்வம் சர்வத்ர அந்தர்யாமிதயா இத்தம் யமயன்னு. எல்லோருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டு அந்தர்யாமிதயா இன்ட்வெலர், இன்னர் கண்ட்ரோலர், உள்ளூர் இருந்துட்டு இருக்கார். அவர் இஷ்டப்பட்டாதான் எல்லா காரியமும் நடக்குது. கீழே உட்கார்ந்தாரு சார், எழுந்தலால முடியல. என்னடா கால் திமிராயிடுச்சு சார். காலை என்னமோ பிடிச்சுக்கணும், இப்படி பண்றான் அப்படி பண்றான், ஒரு 5 நிமிஷம் ஆறுது. ஏன்? என்னதான் எஃபர்ட் கொடுத்தாலும் எழுதுக்க முடியல. அப்படி ஆயிடுறதுன்னு சில சமயம். ஏன்? அவர் இஷ்டப்பட்டாதான் எல்லா காரியமும். அவர் இஷ்டப்படல ஒண்ணும் ஆகாது. அப்படி எல்லாத்தையும் நம்ம என்னென்னமோ பிளான் பண்றோம், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு. கடைசியில் அந்த காரியமானது வேற விதமா நடக்கிறது. நடக்காம இல்ல, நாம் எப்படி நடக்கமோ அதை விட ரொம்ப விதமா நடக்கிறது. இது காரணம் என்ன? பகவானுடைய திருவுள்ளம் அப்படி இருக்கு. இதுல நம்ம கோவிச்சுக்கப்படாது. யார் மேல கோவிச்சுப்போம்? நம்ம வருத்தமும் படப்படாது. உங்க பண்ண வேண்டியதான செயலை பர்ஃபெக்டா பண்ணுங்க. பண்ணின பிறகு அது வேற விதமா ஆயிடுதுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாது. நம்ம கையை தாண்டி இருக்கிற விடயத்தை நான் கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அது பகவானுடைய திருவுள்ளம் அப்படி இருக்குன்னு நினைச்சுட்டு நம்ம மேல போயிட்டே இருக்கணும். ஆனா ஒவ்வொரு கணமும் அப்படி பகவான் பண்ணாமனு சும்மா இருக்கக்கூடாது. உங்க எஃபர்ட்டை சரி பண்றதுக்கு எஃபர்ட் இருக்கணும். மனுஷன் தன் செயல்ல எப்பொழுதும் ஏமாந்து போகப்படாது. அது காரியம் பண்ணின காரியம் நடக்கலைன்னா அதுக்கு நீங்க கவலைப்படுறது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா. நம்ம செய்யக்கூடியது அது வரைக்கும் தான் நமக்கு. அது வேற விதமா மாறி போயிடுச்சுன்னா அவ வாழ்க்கைய பிராரப்தம். அது பிராரப்தம்னு நீங்க சும்மா விடக்கூடாது. அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம், வேண்டாம்னு சொல்லல. எந்த முயற்சி பண்ணினாலும் ஈஸ்வர அனுகிரகம் பகவத் அனுகிரகம் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கணும். நம்ம நாட்டுல பாத்தீங்களா, யாரையுமே சோம்பேறின்னு சொல்ல முடியாது. நிஜமா விஷயத்தை தெரிஞ்சாலும் சோம்பேறியா இருக்க மாட்டான். சோம்பேறியா ஆறுது என்ன? விஷயம் தெரியாதவன். அதே போலயே கவலையும் படப்படாது. நம்ம பண்ணக்கூடியதான காரியம் பண்ணிட்டே இருப்போம், எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி அதனால சர்வத்திர அந்தர்யாமிதயா இத்தம் யமயன் யஹா. இப்படி எல்லோரையும் தூண்டிக் கொண்டிருக்கக்கூடியதான அவர் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. அப்படிப்பட்டதான சம்சார துவாந்த விநாசம், சம்சாரம் எனக்கூடியதான இருட்ட போக்கடிக்கிறவர் இருக்காரே அவரை ஹரிமீடே. துரியோதனன் பாண்டவாளுடைய ராஜ்யத்தை எல்லாம் வேற விதமா வாங்கிட்டான், அனுபவிக்க ஆரம்பிச்சான். அந்த பணத்தினுடைய ஒரு திமிர் வந்துருச்சுன்னா
அதை வேற விதமா அதை போறதுன்னு சொன்னா அவனால தாங்க முடியாது. பணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருதுன்னா அதுக்கப்புறம் அதை நம்மளை விட்டு போறதுன்னா ரொம்ப கஷ்டப்படும். அதனால பணம் வரும் பொழுதே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்? பணம் 4 பேருக்கு கொடுக்கணும், 4 பேருக்கு தானம் பண்ணணும். சத்தாத்திரத்துல தானம் பண்ண பண்ண நம்ம சௌக்கியமா இருப்போம். அப்படி இல்லாம பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் ஆனால் அது என்ன அபாத்திரத்துக்கு போயிடும். எப்பொழுதுமே பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், பணத்தை சரியா நல்ல மார்க்கத்துல செலவு பண்ணணும். இது என்ன ஆச்சுன்னா, இது தெரியாம அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ராஜ்ய சுகங்களுக்கு மேல அவனுக்கு ரொம்ப ஒரு பற்றுதல் ஏற்பட்டு போயிடுச்சு. நிஜமாக எல்லா ராஜ்யமும் பாண்டவாளுக்குத்தான் சேர்ந்தது. ஏன்னா பாண்டு ராஜா தான் ராஜாவா இருந்தார், அவ குழந்தைகள் தான் வரணும். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஏதோ வருத்தமாச்சு, காட்டுக்கு போய் தபஸ் பண்ணினார், அங்கேயே பிராணனை விட்டார். அது வரைக்கும் பீஷ்மாச்சாரியர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவர் பக்கத்துல இருந்து நான் தான் ராஜா நான் தான் ராஜான்னு எல்லாருக்கும் சொல்லிட்டார் திருத்தராஷ்டிரன். பிறகு அவ வந்த பிறகு என்ன பண்ண, ஏதோ கொடுக்கற போல இவாளுக்கு பாதி ராஜ்யம் அவளுக்கு பாதி ராஜ்யம்னு கொடுத்தா. அந்த பாதி ராஜ்யத்துல இவாளை விட தர்மபுத்திராதிகள் சௌக்கியமா இருந்தா. அது பார்த்ததுமே இவனுக்கு பொறுக்கல, அந்த ராஜ்யமும் தனக்கு வரணும், அவளுக்கு இருக்கப்படாது. நான் தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொன்னுக்கு சௌக்கியமா இருக்கப்படாது, நீங்களும் சௌக்கியமா இருக்கணும் அவ சௌக்கியமா இருக்கணும்ங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயம். ஆனா இவனுடைய அபிப்பிராயம் படி இல்லாம போயிடும். ஆகையால் அவர் கூட்டின்னு வந்து அவரை ஏமாற்றி தாயக்கத்தை விளையாட சொல்லி அதெல்லாம் பணத்தை வச்சு விவகாரம் முழுக்க அவரை தோக்கும்படி பண்ணி அவரை திருப்பியும் ராஜ்யத்தை விட்டு அனுப்பி 12 வருஷம் காட்டுல இருக்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணின. கடைசியில யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுத்த அந்த சந்தர்ப்பத்துல தர்மபுத்திரர் என்ன பண்ணின, யுத்தம் இல்லாமல் என்ன என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பி பசங்க தானே, அவ யாரு நம்ம பெரியப்பா பசங்க தானே, அப்படி இருக்கும் பொழுது அவளோட நம்ம சண்டை போடுறதா நியாயம் இல்லையே, பணத்துக்காக சண்டை போடுறதா, கின்னோ ராஜ்யேன கோவிந்தா கிம்போகையில் ஜீவிதேனவா ஏகாமர்த்தே நாமெல்லாம் காட்சிதம்னோ தே அவஸ்திதாக பிராணம் தியக்துவா, பிராணனை கூட விடுறதுக்கு தயாராய் முன்னார் வந்துட்டு இருக்காளே யுத்தத்துக்கு, அவளை கொன்றது நியாயம் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு தர்மபுத்திரர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மாவை தூத்து அனுப்புறார். என்ன பண்றார், இத பாருப்பா சண்டைங்கிறது வேண்டாம், ராஜ்யம்னு ஏதோ கொஞ்சம் எங்களை கொடுங்க, நீங்க பாதின்னு கொடுக்கல 5 கிராமத்தை கொடுக்கும். இந்திரப்பிரஸ்தம் ஜெயப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயட்ச சதுரோ கிராமன் பஞ்சமம் கஞ்சி தேவத். இந்திரப்பிரஸ்தம் ஜெயப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம்னு 4 ஊர் 4 மூலையில இருக்கிறது கேட்டேன். ஏதாவது இன்னொரு ஒரு ஊரு கொடுங்க, இப்படி 5 ஊர். என்ன 4 தம்பிகளுக்கு கேட்டுவிட்டார் தனியா, தனக்கு மட்டும் இஷ்டமானது ஏதாவது ஒண்ணு கொடுப்பா, நான் அதெல்லாம் கேட்கல. ஆகையால் இதோட நம்ம யுத்தம் வேண்டாம் சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்லி அனுப்புற. கிருஷ்ண பரமாத்மா போற. விசேஷமாக திருதராஷ்டிரனுக்கு முன்னால சபையில இது போல இந்த 5 கிராமம் கொடுத்தாலே திருப்தி அடையறாளாம் பாண்டவாள், நீங்க எல்லாம் ஒத்துக்குங்க, யுத்தம் இல்லாம போகும், ஜனங்கள் சௌக்கியமா இருக்கலாம், உங்க ராஜ்யமும் உங்கள்கிட்ட இருக்கும், சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு கேட்ட. அப்ப துரியோதனன் சொல்றான், ஊசிய குத்தின எந்த இடம் வருமோ அந்த அளவு பூமி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கத்தினோம். அப்ப எல்லாரும் சரியா போயிடும். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரா, சரி நம்ம சொன்ன கேட்கல, அவ்வளவுதான் யுத்தம் தான் அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட சொன்னா விஸ்வரூபத்தை காமிச்சார், ஒண்ணும் இல்ல இல்ல உங்க இடத்துல சாப்பிட மாட்டேன், ஏன்னா இப்ப விரோதமா இருக்க, பாண்டவாளுக்கு விரோதமா இருக்க, பாண்டவாள் எனக்கு வேண்டிவா, அதனால பாண்டவான் துஷத்தை ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக, நீ பாண்டவாளோட விரோதமா வச்சுட்டு இருக்க, எனக்கு பாண்டவாள் வேண்டிவா, அப்ப சத்ரு கிரகத்துல சாப்பிடலாமா, அப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்புறம் உங்களை சாப்பிடுறேன்ட்டார். யுத்தத்துல அவர் தான் கொன்னார் எல்லாரையும், வேற பாண்டவாள் ஒன்றும் கொள்ளல. நிமித்த மாத்திரம் பவசவ்யராஜன் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணினார். அந்த சங்கத்தை ஊதினார் பார்த்தீங்களா, லோகத்துல பிராணம் போன பிறகு சங்கூதுவான், இவர் சங்கூதி பிராணம் எடுத்துட்டார், அவ்வளவுதான். பாஞ்சஜன்யம் ரிஷை கேட்டா தேவதர்த்தம் தனஞ்சயா அப்படின்னு பாஞ்சஜன்யம் 5 புலன்களை இழுக்கக்கூடியதான சக்தி உள்ள சங்கம், அதை ஊதினார், எல்லாருடைய பிராணமும் தானே அப்பவே நின்று போயிட்டுதான் அப்படிங்கிற. ஏன் சொல்ல வந்தீங்கன்னா அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் யுத்தம் எல்லா ஜனங்கள்லாம் கலங்கி போயாச்சு. விதுரர் இருக்க,
திருதராஷ்டிரர். விதுரர் பக்கத்துல வந்து துரியோதனை கேட்கிற, ஏனப்பா நீ இத்தனை சாஸ்திரம் வாசிச்சிருக்க, இவ்வளவு பண்ணிருக்க, அவ கேட்ட ஊரும் பக்கத்து பக்கத்துல இல்ல, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு எட்டி இருக்கு, அதனால ஒரு 5 பேருக்கு சேர முடியாது அப்படின்னு 4 கிராமத்தை கொடுத்து கேட்டிருக்கா. இன்னொரு கிராமம் கொடுத்துருக்கலாமே, உனக்கு யுத்தமே இல்லாம எவ்வளவு சௌக்கியமா இருந்திருப்பாய், யுத்தம் இல்லாம இது ஒத்துக்காம நீ சண்டைக்குன்னு ரெடியா இருந்துட்டு இருக்க, என்ன நியாயம் அதுன்னு கேட்கிற. அப்ப சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் நன்னதான் இருக்கு, ஜானாமி தர்மம் நகமே பிரவருத்தி. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், எனக்கு தர்மம் தெரியுது, அவளுக்கு கொடுக்கணும்னு தெரியுது, நகமே பிரவருத்தி, என் மனசு ஒத்துக்கல. ஜானம்ய தர்மம், நான் இப்படி கலாட்டா பண்றது அதர்மம்னு எனக்கு தெரியுது. நகமே நிவர்த்தி, என்ன ஆச்சுனர், ஸ்ரீவாசுதேவேன ஹிருதி ஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி. பகவான் தான் உள்ள உட்கார்ந்து இருக்கா போல இருக்க, ஸ்ரீவாசுதேவேன ஹிருதி ஸ்திதேன, அவர் இருக்கா போலத்தான் இருக்கு. என்ன நான் என்னத்தான் பண்ணாலும் என்னால பேச முடியல, அந்த அகங்காரம் இருக்க, இது அப்படி பேச வச்சுது. என்ன ஏன் என்னை விட்டு காசு போகப்படாதுன்னு ஒரு அடாத்காரம் உள்ள இருக்கு, அந்த காசுல அவ்வளவு பற்றுதல் எனக்கு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன். என்ன அப்ப என்ன ஆகுது, உள்ளூர இவனுடைய பிராரப்த கர்ம மறிக்கணும்னு இருக்க, அவளால பீமசேனால கொல்லப்படணும், கதாயுத்தத்துல இவன் மறக்கணும்னு இருக்க, அது எப்படி அவன் ஒத்துக்கொள்ள முடியும். ஆகையால் விவகாரம் உள்ளூர ஒருத்தருக்க, நம்ம பிராரப்த கர்மா நமக்கு எப்படி இருக்குமோ அது போல எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த அந்தர்யாமி தத்துவத்தை இந்த ஸ்லோகத்திற்கு. ஆகையால் இந்த ஸ்லோகத்தை வாசித்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அது ஏதோ கிளாஸ்க்கு வந்தோம் கேட்டோம் அப்படி 1 மணி நேரம் போச்சு சார், நல்ல பொழுதா போச்சு அப்படின்னு இல்ல, நல்ல பொழுதா போச்சு. ஆனா என்ன பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, நமக்கு எதுல சுவாதந்திரம் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இஷ்டம் இல்லாமலும் காரியம் நடந்ததுன்னா அது பகவானுடைய செயல். ஆனா பகவானுடைய செயல்னு விட்டுறப்படாத, எப்பொழுதுமே நம்மளுடைய முயற்சியை விடப்படாது. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமா ஜெயிப்போம். அதுக்கும் பகவானுடைய சரணகத்தை அடைஞ்சு நம்ம செயலை விடாம பண்ணி கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே குர்வன் நேவேக கர்மாணி விஜய் விசேஷதகம் சமாஹ ஏவம் துவயி நான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே அப்படின்னு கர்மண்யேவாதிகாரத்தே மாபலேஷு கதாச்சனாரோ இல்லையா. அதுதான் இந்த ஸ்லோகத்துல இப்படி வாழணும். அதனால துன்பம் வந்துருதுன்னு ஒன்னு அழறதோ, இன்பம் வந்தது என்னால என்ன வந்தது, நான் தான் பண்ணினேன் அதனால வந்ததுன்னு இது வேண்டாம் அது வேண்டாம். எல்லாமே இப்படி வந்திருக்க, ஏதோ ஜன்மாந்தர பிராரப்தமாக வந்திருக்க. ஆகையால் அதை வச்சு ரொம்ப சீரியஸா இருக்கப்படாது. அதே சமயத்தில் நம்ம பண்ண வேண்டியதான செயல் பண்ணிக்கொண்டே இருப்போம், பகவத் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருப்போம். இதுதான் அந்தர்யாமி தத்துவம். அந்த அந்தர்யாமி தத்துவத்தை ஒரு சின்ன ஸ்லோகத்துல ஆச்சாரியார் பிரகதாரண்யகோபனிஷத்துல ஒரு அத்தியாயம் முழுக்க சொன்னதான தத்துவத்தை ஒரு ஸ்லோகத்தில் விட்டார். சர்வத்ராஸ்தே சர்வசரீரேன சர்வஹ சர்வம் வேத்யே வேகனயம் வேத்தி சர்வஹ சர்வத்ர அந்தர்யாமி தயா யம் யமந்தஹ இத்தம் யமயந்தஹ யமயன் யஹ தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இப்படி அந்தர்யாமி தத்துவத்தை அறிந்து கொண்டோமையானால் நமக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் போகும். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை பகவான தியானம் பண்றேன் அப்படின்னு ஹரிமீடே அப்படின்றார். அடுத்ததாக ஸ்லோகம் சர்வம் திருஷ்டம் ஸ்வாத்மனி யுக்த்யா ஜகதே தத் திருஷ்ட்வா ஆத்மானம் சைவமஜம் சர்வஜனேஷு சர்வாத்மா ஏகோஸ்மீதி விதுः ஏ ஜனஹ்ருத்தம் தம் சம்சத்வந்த விநாசம் ஹரிமேடே சர்வம் திருஷ்ட்வா ஸ்வாத்மனி யுக்த்யா ஜகதே தத். இதோ இந்த உலகம் முழுக்க பார்த்தல, நம்ம எந்தெந்த உலகம் பார்க்கிறோமோ எதரை பார்க்கிறோமோ எல்லாமே ஸ்வாத்ம நியுக்தியா எங்க இருக்க, அந்த ஆத்மாவில தான் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் அதிஷ்டானம் ஆத்மா. நாம எல்லாம் எங்க இருக்கோம், நான் 7வது ஃப்ளோர்ல இருக்கேன்னு அர்த்தம். 7வது ஃப்ளோர்ல இருந்தாலும் பூமியில் தான் இருக்கு. பட்சி ஆகாசத்துல பறக்கிறதுன்னா பூமியில் தான் இருக்கு. ஏன்னா அது அங்கே 12 இருக்குமா, என்னைக்காவது ஒரு நாள் மரத்துல உட்காரணுமோ இல்லையோ. எந்த மரத்துல உட்கார்ந்துருக்கோம் அந்த மரம் பூமியில் தான் இருக்க. பூமியில இல்லாதான ஒரு பிராணி, பூமிக்கு அதிஷ்டானம் இல்லாதான ஒரு பிராணியை சொல்லுங்க பார்க்கலாம்.
எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப விவகாரம் என்ன, எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பூமி. அந்த பூமிக்கு தாங்குற திறமையை கொடுத்ததும் எங்க பகவான். ஆகையால் எல்லாமும் எங்க இருக்க, சமுத்திரங்கள் உட்பட எங்க இருக்க, ஆத்மனி இருக்கு. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானதः தத்ர கோமோஹக் கஷோகः ஏகத்வமனுபஸ்யதः. எல்லாம் அவரிடத்துல இருக்கு. அந்த பரமாத்மா நடத்துல எல்லாமும் கல்பிதமாக இருக்கு. அப்படி சர்வம் திருஷ்ட்வா ஸ்வாத்மனி யுக்த்யா ஜகதே தத், இந்த உலகம் முழுக்க பார்த்து யுக்தியினால அறிந்து திருஷ்ட்வா ஆத்மானம் செய்வமஜம் சர்வஜனேஷு, இந்த ஆத்மா எங்க இருக்கார், அஜனா இருக்கார், பரவையற்றவனா இருக்கார். உலகத்துல இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அது எங்க இருந்து பிறந்ததுன்னு ஒரு கேள்வி வருது. குடமா, இது எதனால செய்யப்பட்டது, மண்ணால செய்யப்பட்டது. மண் குடம், வெள்ளி குடம், தங்க குடம் வெச்சுங்கா. ஆனா விவகாரம் என்ன, குடம்னு வந்தா அது எதனால செய்யப்பட்டது சொல்லலாம் இல்லையா. வளையன்னு சொன்னா இது என்ன தங்க வளையலா அப்படின்னு கேட்கறேன் இல்லையா. அப்ப விவகாரம் என்ன, அது எதனால செய்யப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதே போல இந்த உலகம் எல்லாம் பாக்குறீங்களே, இந்த உலகமானது எதனால செய்யப்பட்டது, யாரு பண்ணினா, பரமேஸ்வர ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு திருஷ்ட்வா ஆத்மானம் ஆஜம், அவர் எங்கிருந்து பிறந்தாரோ எல்லாமும் அவரிடத்துல வந்து வந்தது. ஆனா அவர் எங்கிருந்து பிறந்தாரோ இல்ல, அவர் எப்பொழுதும் இருக்க. அவருக்கு பிறவிங்கிறது கிடையாது. அவர் எதனாலையும் பிறக்கல, எங்கேயும் பிறக்கல, எப்பொழுதும் பிறக்கல, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கார். அவர் எங்கிருந்து பிறந்தான்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்ப அவர் எங்கிருந்து பிறந்தான்னு அவரை கேட்பேன். இதே கேள்வி வந்துட்டே இருக்கும். அதனால அன்னேன சோமிய சுங்கேன அப்போ மூலமன்விச்ச அத்து சோமிய சுங்கேன தேஜோ மூலமன்விச்ச தேஜசா சோமிய சுங்கேன தன்மூலமன்விச்ச ததாயதனாக தத் பிரதிஷ்டா அப்படின்னு சத்து தான் எல்லாத்துக்கும் பிரதிஷ்டா. சாகாஷ்டா சாபராகதி அப்படின்னு அந்த பரமாத்மா தான் இந்திரியேபிய பராக்கியத்தா சத்தேபிய பரம்மன மனசஸ்து பராபுத்தி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரமவியக்தம் அவ்யக்தாத் புருஷப்பரஹ புருஷான் அபரங்கிஞ்சித்து, அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. அதனாலதான் பராத்பரா பரமேஸ்வரான்னு பாடுறேன். எல்லாத்த விட எதாவது வசத்தின்னு சொன்னாலும் அதை விட வசத்தியான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு, அஜம். அவர் எங்க இருக்கார், ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ ஒளிஞ்சுண்டு இல்ல சார், உங்க இதயத்துக்குள்ள இருக்கார். சர்வஜனேஷு, எல்லா பிராணிகளிடத்திலும் இருக்கார். அவருக்கு எல்லாரிடத்திலையும் அவ்வியாஜமான ஒரு கருணை. சில சமயம் நமக்கும் சந்தேகம் வருது, என்ன சுவாமி வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கல எங்களுக்கு, அது இல்ல இது இல்ல, அங்கே போகணும் இங்க போகணும், உப்பு இல்ல பருப்பு இல்ல அரிசி இல்ல கொத்து இல்ல இப்படின்னு இங்க அலைய வேண்டியதா இருக்க. அது சரியா இருந்தா காசு வரல, காசு வந்து நீங்க போனா கடை லீவுங்கிறான். எத்தனை விவகாரங்கள் லோக்கத்துல இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோமே, என்ன நீங்க கருணாமூர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கல புஸ்தகத்துல அப்படின்னு சந்தேகம் வரலாம். ஞாபகம் வச்சுங்க, அவர் கருணை எப்பொழுதும் இருக்கு, நாம் அதுக்கு பாத்திரமா இல்லை. நம்ம பிராரப்த கர்மாவனால நாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம், எதை அடையணுமோ அதை பார்க்கல. அதனால வந்திருக்கே தவிர அவருடைய கருணையில ஒரு லோபமும் இல்லை. அதனால திருஷ்ட்வா ஆத்மானம் ஜெய்வமஜம் சர்வஜந்துஷு சர்வஜனேஷு சர்வாத்மா. அவர் எப்படி இருக்கார், சர்வாத்மா, எங்கும் இருக்கார், எல்லாமும் இருக்கார். சர்வாத்மா ஏக அஸ்மீதி, அந்த பரம்பொருளே நான். முதல்ல பரமாத்மாவுக்கு நான் தாசர், ஸ்வத்தாசதாச சரமாவதி தாசதாச தாசஸ்ய தாச இதுமே மரமே முகுந்தா அப்படின்னு நம்மள அகிஞ்சனாக ஒண்ணும் இல்லாதவனாக நம்ம நினைச்சோம். அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால தத்துவம் புரிஞ்சது. தத்துவம் புரிஞ்சு என்னாச்சு, அவரே நான் அப்படிங்கிற தியானம். இந்த தியானம் வந்த பிறகு பகவான் என்ன பண்றார், தன்னோட சேர்த்துண்டார். தன்னோட சேர்க்கிறது நம்ம அவரவா இருந்த சேர்த்துக்கிறது என்ன இருக்கு, அப்பா நீ அஜ்ஞானி அப்படிங்கிற நினைப்பு வேண்டாம் உனக்கு, நீ பரமாத்மா அப்படிங்கிற அறிவை கொடுத்துட்டார். சர்வாத்மா ஏகோஸ்மி திவிதோ எம் ஜனகிருத்தம், என்னுடைய இதயத்துல இருக்கான்னு நினைக்காதீங்கன்னு, ஜனகிருத்தம் எல்லோருடைய இதயத்துல இருக்கக்கூடியதான அவரை தியானம் பண்ணுங்க. தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே, இப்படிப்பட்டதான சம்சாரம் எனக்கூடியதான காரிருட்டை போக்கக்கூடியதான பரமாத்மாவை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அற்புதமாக
அந்தர்யாமி தத்துவத்தை சொன்னதான விசேஷமான ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுக்கு மேல பகவான் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவத்தையும் பார்த்தோம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.